வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3/7 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு ரூபாய் 500 எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன என காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் அந்த பணத்தாள், 5 ரூபாய் பணத்தாள் 10 ரூபாய் பணத்தாள் ரெண்டும் சேர்ந்து எத்தனை இருக்கு? 90 இருக்கு. அப்படி மொத்த மதிப்பு எவ்வளவு? 500 ரூபாய். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 5 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு, 10 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. 5 ரூபாய் 5 பணத்தாள் எண்ணிக்கை எத்தனை தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி 10 ரூபாய் பணத்தாள் எண்ணிக்கை எத்தனை தெரியல, ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ முதல்ல பாருங்க, இந்த 2 தாளோட எண்ணிக்கை எத்தனை? 90. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க 90. அதாவது 5 ரூபாய் தாளோட எண்ணிக்கை எக்ஸையும் 10 ரூபாய் தாளோட எண்ணிக்கை ஒய்யையும் கூட்டினா எத்தனை இருக்கு? 90 இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸோ ஒய் எதை ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 90. இது என்னது? பிளஸ் ஒய். இங்கே வந்தால் மைனஸ் ஒய்யாக மாறிடும். இது நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ரூபாயோட மதிப்பு எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய். இப்போ பாருங்க, 5 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? எக்ஸு. அதை எதை கொண்டு பெருக்கணும்? 5 கொண்டு பெருக்கணும். அப்போ 5x ப்ளஸ் 10 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கை எத்தனை? ஒய். அதை எதை கொண்டு பெருக்கணும்? 10 கொண்டு பெருக்கணும். 10y. இப்படி பெருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவு? 500 ரூபாய். அதாவது நம்மகிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது 5 தாள் இருக்கு. என்ன தாள்? 10 ரூபா தாள் 5 இருக்கு. அப்போ அவருடைய மதிப்பு எவ்வளவு? 10 கொண்டு பெருக்கும் இல்லையா? எண்ணிக்கை மதிப்பு, எண்ணிக்கை மதிப்பு பெருக்க என்ன வந்துடும்? 50. அதே தான் அங்கே பாருங்க. இங்கே வந்து எண்ணிக்கை எக்ஸு, மதிப்பு வந்து 5. அப்போ 5x. எண்ணிக்கை வந்து என்னது? ஒய். மதிப்பு எவ்வளவு? 10. அப்போ ஒய்யையும் 10 பேர்னா 10y. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 500 வருதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 1 கொண்டு வந்து 2ல் பிரதியிட போகிறோம். 1ஐ 2ல் பிரதியிடலாமா? இப்போ பாருங்க, இந்த 5 அப்படியே வந்துடும். பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாமா? 90 மைனஸ் ஒய்ன்னு மாற்றலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 90 மைனஸ் மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 500. இப்போ பாருங்க, இதை உள்ள பெருக்கலாமா? 5ஐயும் 90ஐயும் பெருக்க போகிறோம். 5 9 45. அப்போ 450. 5ஐயும் 90 450 மைனஸ் இந்த இடத்த பாருங்க என்ன வரும்? 5ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 5y. இந்த ப்ளஸ் 10y அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 500. இப்போ பாருங்க, இந்த மைனஸ் 5y அப்படியே இருக்கட்டும். அங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? இங்கே 10y, இங்கே என்ன இருக்குது? 5y. அப்போ 10yலேருந்து 5y மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 5y வரும். சரியா? ப்ளஸ் 5y. இதான பெரிய நம்பர், முன்னால் ப்ளஸ் தானே. அப்போ இந்த நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் சரி போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஈக்குவல் டு 500 ப்ளஸ் 450. இங்கே வந்தால் மைனஸ் 450 மாறும். கணக்கு புரிஞ்சுதா பாருங்க. 10yலேருந்து 5y கழிச்சோம்னா நமக்கு 5y தான். சரியா? 500. இது வந்து ப்ளஸ் 450. இங்கே வந்தால் மைனஸ் 450 மாறிடும். அப்போ y ஈக்குவல் டு இந்த 5ம் ஒய்யும் பெருக்கில் இருக்குது. அப்போ 5 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். 500லேருந்து 450 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 50 வரும். 500ல் 450 கழிச்சிட்டா 50. கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 50. அப்போ ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 10. அதாவது 10 ரூபாய் தாள்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 10 இருக்குது. இப்போ இந்த ஒய்யை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம்? 1ல் பிரதியிடலாமா? ஒய் ஈக்குவல் டு 10 என 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட. 1வது பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய். ஒய்யோட மதிப்பு என்ன? 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90ல் 10 மைனஸ் பண்ணிட்டா 80. கீழே எழுதிடலாமா? தேர்ஃபோர் ரூபாய் 5 பணத்தாளின் எண்ணிக்கை. 5 ரூபா நோட்டு எத்தனை வச்சு கையில்? 80 நோட்டு இருக்குது. சரியா? ஈக்குவல் டு 80. ரூபாய் 10 பணத்தாளின் எண்ணிக்கை. எத்தனை? ஒய் தானே. இங்கே இருக்குது பாருங்க 10.
அப்போ நம்மகிட்ட 5 ரூபா தாள் 80 இருக்குது, 10 ரூபா தாள் 10 இருக்குது. சரியா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.